கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதொரு அறுவடை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 25 முடிய வசனங்கள். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வயலில் கோதுமையை விதைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய எதிரி கோதுமைகளுக்கு நடுவில் களைகளை விதைத்துவிட்டார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் நாம் களைகளை விதைக்கவில்லை என்றாலும் அவை வளரத்தான் செய்கின்றன. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த மனிதனை போன்று கவனமாய் செயல்பட வேண்டும். களையை உடனே பறிக்க நேர்ந்தால் அதனோடு சேர்ந்து கோதுமையும் வந்துவிடும். எனவே கோதுமை விளைந்த பிறகு அதை பறித்தார். நாமும் நம்மில் களைகள் தோன்றாதவாறு, அதற்கு இடமளிக்காதவாறு நம் உள்ளத்தை காத்து கொள்ள வேண்டும். ஜெபத்தால், இறை வார்த்தைகளால் நம் உள்ளத்தை நிறைத்திருப்போம். எதிரியாகிய சாத்தான் நம் உள்ளத்தில் களைகளை விதைக்க இடமளிக்காது ஜெபத்திலே விழித்திருப்போம். சோர்வை நீக்கி களை எடுப்போம், ஜெயம் பெறுவோம். அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் உள்ள களைகளை பிடுங்கி எறிந்து நல்லதொரு அறுவடையை காணச் செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.